ஹாய் ஹலோ குட் மார்னிங். நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தப்ப வெயிட் போடலை. நேற்று கார்த்திகைன்றனால கொஞ்சம் வீட்டில் வேலை அதிகமாக இருந்துச்சு. அதனால நான் வெயிட் செக் பண்ணவும் இல்லை. நேற்று சாப்பிட்டுட்டு நைட்டு எல்லாம் முடிச்சு நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். நல்லா சாப்பாடு பச்சை பயிறு குழம்பு நான் வச்சுருந்தேன். வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன். அதை வச்சு நல்லா ஃபுல் கட்டு நைட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னத்தை வெயிட்டு பார்க்குறதுன்ட்டு நான் பார்க்கல. காலையில் எழுந்திரிச்சு நான் எம்டி ஸ்டொமக்கில் நான் வெயிட்டு பார்த்தேன். பார்த்தப்ப தான் 54 தான் காமிச்சிச்சு. ஏன்னா நல்லா சாப்பிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் ஃபேஸில் எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் தெரியுது. இன்னும் நல்லா குறைக்கணும். எனக்கு 48, 49, 50 போகவே கூடாது. அதனால் கொஞ்சம் சிவியராக தான் வெயிட் லாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ வெயிட் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கொஞ்சம் சேஞ்ச் தெரியுதுன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம் வெயிட்டு எப்படி நியூ இயர் அப்போ எவ்வளோ வெயிட்டு வருதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே மணி 8 ஆயிடுச்சு. 8 மணிக்கு தான் நான் எந்திரிச்சு கீழே இறங்கி வந்தேன். சரி குக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் காய போட்டுட்ருந்தேன். காலையில் அதே பச்சை பயிறு குழம்பு முட்டை பொரியல் பண்ணி தான் நான் லன்ச் பேக் கட்டி கொடுத்துட்டேன். நான் நேற்று நைட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்டனால காலையில் பசி எடுக்கலை. காஃபியும் குடிக்கலை. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் பசியே எடுத்துச்சு. அப்போ தான் நான் பாப்பாவுக்கு காலையில் பாப்பா சாப்பிட்டா ஒரு 10:30 மணி போல் மேகி கேட்டுட்ருந்தா. மேகி வாங்கிட்டு வருவோம். நானும் மேகி கிண்டி சரி மேகி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பாப்பா கூட சேர்ந்து நானும் மேகி அவளுக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் சரி 2 பேரும் மேகி சாப்பிட்டுட்ருந்தோம். வெயிட் நம்ம ஒரு நாள் நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு இப்படி தான் காட்டும். நம்ம அதவே நினச்சிட்டு ஏதாவது நம்ம அடுத்தடுத்து சாப்பிட்டே இருந்தால் வெயிட்டு போட்டுட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு நாள் சாப்பிட்டோம்னா திரும்ப நம்ம பழைய நிலைமைக்கே நம்ம எப்பவும் போல் வெயிட் லாஸ் ரொட்டீனை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம அதான் வெயிட்டு கூடிருச்சுல நம்ம அடுத்து சாப்பிடுவோம்னு நினச்சோம்னா அது இதாகிடும். அப்புறம் காலைல மேகி ரொம்ப பசி எடுத்ததுக்கப்புறம் தான் நான் மேகி கொஞ்சம் நிறையாவே வச்சுட்டேன். எனக்கு என்னமோ இது நிறையா இருக்க மாதிரி தான் இருக்குது. நிறையா தான் இருக்குது. நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். அது இல்லாமல் நம்ம வெயிட்டை பார்த்து யாரோ கண்ணு வச்சுட்டாங்க போல், அதை வெயிட்டு கூட காட்டுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஒர்க் அவுட்டும் பண்ண முடியல. 2 நாளாக நான் ஒர்க் அவுட்டும் பண்ணலை. இந்த பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களும் நானும் சேர்ந்து தான் வீட்டில் ஒர்க் அவுட்டு டான்ஸ் சேர்ந்து பண்ணுவோம். அப்போ தான் விடாமல் பண்ணுவோன்றனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணிகிட்ருப்போம். அவங்க ஒரு 2 டேஸாக அந்த பயங்கர மழைன்றனால அவங்க வீட்டு பக்கமே வரல. ஏன்னா வெளியே வர முடியல, ரொம்ப குளிராக இருக்குல்ல. அதனால் அவங்களுமே வரல. நானும் அவங்க வராதனால எனக்கு கொஞ்சம் அசால்ட் ஆயிடுச்சு. நானும் எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணவே இல்லை. வெளியே நடந்து கொடுக்கலான்னு பார்த்தா கூட வெளியே வந்தாலே அப்படி குளிர், பயங்கர குளிராக இருக்குது. அதனால் எதுவுமே பண்ணல. இப்போ கொஞ்சம் மழை நின்றுருக்கு, லைட்டாக நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது நிற்கிதோ இல்லையோ நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். லைட்டாக நம்ம நல்லா வாக்கிங் போகணும். கொஞ்சம் ஸ்வெட் ஆகிற அளவுக்காவது, இந்த குளிருக்கு ஸ்வெட் ஆகாது, இருந்தாலும் ஸ்வெட் ஆகிற அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் லைட்டாக. அதனால் நாளையிலேருந்து கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணணும். சரி என்னப்பா சவுண்டைக்கு வா. அப்புறம் முட்டை மேகி தான் நான் பண்ணியிருந்தேன். எப்பவும் போல் சரி மேகி கிண்டிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 2 எக்கு உடச்சி ஊற்றி அதை நல்லா கிண்டோம்னா நம்ம முட்டை மேகி ரெடி ஆகிரும். பாப்பாவுக்கு அதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நானும் அதே பண்ணி நல்லா வெளுத்து கட்டிகிட்டு இருந்தேன். காலையில் 10:30, 11 மணி இருக்கும்.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் எப்படின்னு. இந்த நைட்டு என் வீட்டுக்காரர் தான் ஏதாவது வாங்கிட்டு வந்து என்னைய சாப்பிட வச்சிடுறாரு. நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு. நம்ம டயட்டில் இருக்கும்போது தான் அவங்க ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. நம்ம நார்மலாக இருக்கும்போது கேட்டால் வாங்கிட்டு வர மாட்டாங்க. டயட்டில் இருக்கும்போது தான் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 மணி இருக்கும். வழக்கம் போல் இன்றைக்கி நான் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப டெம்ப்டாக இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாக நான் குடிக்கவே இல்லைல்ல. அதனால் நான் ஒரே ஒரு டம்ளர் காஃபி எடுத்துக்கிட்டேன். திரும்ப ஒரு 2 மணி இருக்கும். கொஞ்சம் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டம்ளர் காஃபி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கம் போல் ஒரு 5:30 5:45 இருக்கும். நான் வந்துட்டு டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேருந்து தம்பியும் வந்து சரியாக சாப்பிடவே இல்லை, என்னன்னு தெரில. காலையில் லைட்டாக சாப்பிட்டதுக்குமே வந்துட்டு வாமிட் பண்ணிட்டான். சரி சொல்லிட்டு அவனுக்கு எதாவது இட்லி ரெடி பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு மாவு நான் காலையிலே வந்து இன்றைக்கி காலையிலே மாவு ஆட்டியிருந்தேன். சும்மா இருப்பா. மாவு ஆட்டியிருந்தேன். இந்தா மாவு ஆட்டி சரியா அதுவும் மாவுமே வந்து நான் இந்த மழைக்கு வந்து புளிக்காதுன்னு நினச்சேன். ஆனால் மாவு வந்து லைட்டாக புளிச்சிருச்சு. சரி இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசி தான் போடுவேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஒரு 2 தடவை இட்லி வேறு லைட்டாக நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே நான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிடுவேன். இந்த டைம் ரேஷனில் போட்ட அரிசி கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. மறுபடியும் அதே அரிசியில் தான் இன்றைக்கி நல்லா நான் சுடு தண்ணியில் நல்லா வந்து அரிசியை கழுவிட்டு ஊற வச்சு இட்லிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் இட்லியும் ஊற்றிட்டுருந்தேன். இன்றைக்கி வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து துவரம்பருப்பு சட்னி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம துவரம்பருப்பு துவையல் சொல்லிட்டு ஒரு ரெசிபி போட்டிருப்போம். அந்த துவையலில் எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றி நம்ம தண்ணி ஊற்றி தாளிச்சிட்டோம்னாலே போதும். நம்ம அதான் வந்து நம்ம சட்னி. இன்றைக்கி சிம்பிளாக நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கக்கூடாது இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வைக்கணுன்னா இந்த சட்னி வந்து சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் தேவையே இல்லை. துவரம்பருப்பு இருந்தால் போதும். துவரம்பருப்பு தேங்காய் இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சூப்பரான துவரம்பருப்பு சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். தம்பி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிடுவான்னு எனக்கு தோணுது. காலையிலேருந்து நான் மைல்டாக தான் கொடுத்து பார்த்தேன், என்னன்னு தெரில, சரியாக சாப்பிடவே இல்லை. சரி கொஞ்சம் காட்டமாக ரொம்ப இல்லை, லைட்டாக காரமாக வச்சு பார்க்கலான்னு தான் நான் வந்து குக்கிங் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நம்ம துவரம்பருப்பு சட்னிக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம ரேஷன் கடை துவரம்பருப்புலேயே வந்து சூப்பராக வந்து வைக்கலாம். அதுக்கு வந்து ரேஷன் கடை பருப்பு 1 டம்ளர், கரெக்டாக ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் போட்டால் போதும். 1 டம்ளர் பருப்பு போட்டுக்கலாம். கரெக்டாக 1 டம்ளர் போட்டால் போதும். 1 டம்ளர், இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர். நான் அந்த அளவு காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 1 டம்ளர். அப்புறம் வத்தல் வந்து ஒரு 4 வத்தல் வந்து போட்டிருக்கேன். 4 வத்தல் வந்து உரப்பு வந்து கண்டிப்பாக பத்தாது, சுத்தமாக பத்தாது. ஏன்னா பருப்பு வந்து உரப்பெல்லாம் வந்து இழுத்துரும். அதனால் வந்து நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஒரு 2 பச்சை மிளகா போட்டாலே நல்லா காரம் பிடிக்கும், அதனால் பச்சை மிளகா எடுத்துக்கலாம். பூண்டு, ஒரு ரசப்பூண்டு வந்து ஒரு அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
போட்டு நம்ம கரெக்டாக எண்ணெய் காயிற வரைக்கும் தான் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். பருப்பு போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சிட்டோம்னா தான் கொஞ்சம் இந்த பச்சை வாசனை வந்து நம்ம வதக்க வந்து பச்சை வாசனை வந்து போகும். போட்டு வதக்கிட்டு அப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, புளி, அவ்வளோதான். நம்ம துவரம்பருப்பு சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அந்த சின்ன டம்ளரில் நம்ம அளந்தோம்ல, அந்த டம்ளர் அளவே போதும் தேங்காய். நீங்கள் குட்டிக்கிட்டே நறுக்கி உங்களுக்கு அளவு தெரிலனா அந்த டம்ளர் அளவே நீங்கள் வந்து போடலாம். போட்டுட்டு 2 பச்சை மிளகா, ஏன்னா காரம் பத்தாதுன்றனால தான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் இந்த துவரம்பருப்பு போட்டுட்டு இந்த வத்தல் போட்டிங்களா, அந்த வத்தலே அதிகமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எனக்கு பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு இருக்குன்றதுக்காகத்தான் நான் வந்து பச்சை மிளகா போட்டுட்டேன். வத்தல் போட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து அந்த இதுக்கு டேஸ்ட்டுக்காக நான் வந்து 2 பச்சை மிளகா வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு புளி லைட்டாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டால் போதும். அவ்வளோதான், நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிடும். அதை சிம்மிலே வச்சுட்டு நம்ம ஒரு 5 to 7 minutes வந்து நல்லா வதக்கிடணும். குட்டி பையன் தான் வந்து கத்திகிட்டே இருக்கான். பப்பு பேசு. அம்மா, அப்பா, பம்பா, அக்கா, காக்கவா, அக்கா, காக்கையா, கண், கால், மூக்கு, கம்போ, டாடி சொல்லுங்க, டாடி. அவ்வளோதான். நம்ம உப்பு போட்டு அரைச்சிட்டோம்னா சூப்பரான ஒரு துவரம்பருப்பு சட்னி வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் ரேஷன் பருப்புலேயே தாராளமாக செய்யலாம். நான் அதைத்தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நீங்கள் ஃபஸ்ட்டே தாளிக்கணுனாலும் தாளிச்சுக்கலாம். நான் தாளிக்கலை, ஏன்னா ஆல்ரெடி நான் எண்ணெய் நல்லா ஊற்றி வச்சதுனால அதுவே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் தாளித்து கருவேப்பிலெலாம் போட்டு தாளிச்சுட்டு நீங்கள் சட்னி ஊற்றிட்டு இது பண்ணாலுமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சைட் பை சைடு இட்லியுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அம்மா, பாப்பா, டாடி, அத்தை, டாடி. அப்புறம் மாவு லைட்டாக தான் புளிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இட்லி வந்து நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு. இட்லி வந்து எப்படி இருக்கும்னா துணியில் வந்து ஒட்டவே கூடாது, அப்போ தான் அந்த இட்லி வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இட்லி துணியில் ஒட்டாமலும் ஒரு சில இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும். அதுக்காக கல் மாதிரிலாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இட்லியோட அளவுமே நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம 6 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் உளுந்து, இதுதான் வந்து கணக்கு. நான் ரேஷன் அரிசி மட்டும்தான் போடுவேன். அதே மாதிரி உளுந்துக்கு வந்து நிறைய பேர் வெந்தயம் வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து வெந்தயம் வந்து போட மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னு தெரில, வெந்தயம் போட்டப்பலாம் எனக்கு இட்லி வந்து பயங்கரமாக சொதப்பி வந்துச்சு. என் பையன் வேறு அங்கே பேசிக்கிட்டே இருக்கான். இட்லி வந்து பயங்கரமாக சொதப்பி வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் உளுந்து மட்டும் நான் போட்டு நான் ஆட்டி பார்த்தப்ப இட்லி சூப்பராக வந்துச்சு. அதனால் நான் வந்து வெந்தயம் வந்து நான் எப்போவுமே போட மாட்டேன், உளுந்து மட்டும் தான் போடுவேன். இட்லியுமே வந்து எனக்கு சூப்பராக வரும்.
இந்தா 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 சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நான் இட்லியுமே எடுத்து வச்சு ஒரு 6 மணி 6:15 இருக்கும். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டோன்னா நான் இட்லியுமே தம்பிக்கு வச்சு ஊட்டி விட்டேன். தம்பி வந்து நல்லாவே சாப்பிட்டியான் இட்லி. காலையிலேருந்து சரியாக சாப்பிடல. கொஞ்சம் இந்த சட்னி கொஞ்சம் உரப்பு ஒரு நார்மலாக ஓரளவுக்கு கரெக்டாக வச்சோன்னே அவன் என்னன்னு தெரில, காலையிலேருந்து சரியாக சாப்பிடாதனால சூப்பராக சாப்பிட்டுட்டியான். இன்றைக்கி நம்ம வெயிட் செக் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது 54 தான் காமிச்சிச்சு. என்னன்னு தெரில. காலைல மேகி மட்டும் தான் சாப்பிட்டேன். அப்புறம் 2 டம்ளர் காஃபி குடித்தேன். சரி ஓகே, நம்ம நாளைக்கு நம்ம வெயிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம்.